என்ன தேவ பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு இனியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் இந்த காலைக்கது நிகழ்ச்சியில உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 15 என்று சொன்ன உடனே அநேக கிறிஸ்தவர்களுக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய நேரத்துல அந்த கதையை நம்ம நிறைய நேரம் கேட்குறோம். அதுல ஆண்டோடைய குணத்தை நமக்கு மிகவும் தெளிவாக என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கதை, அந்த ஊமை நமக்கு சொல்லப்படுகிறது. அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. லூக்கா 15:20. ஏன்னு சொன்னா, இது யாரை குறித்து அப்படின்னு சொன்னா, ஒரு கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் சொல்லுற ஒரு கதை, ஒரு திருந்திய மனிதனுடைய ஒரு கதையாக கூட நாம வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னா, இந்த கதை என்ன செய்யுதுன்னா, முழுக்க முழுக்க தேவன் அல்லது கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து மிகவும் தெளிவாக ஊமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அநேக வேளைகளை நீங்களும் நானும் பேசுகிற அதே காரியம்தான். என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கட்டளைகள் நீதியும் நன்மையானது. ஆனா அதை நம்ம எப்படி, அது ரொம்ப பாரமானதா இருக்குது, அதை கை கொள்ள முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், பின்வாங்கி போயிடுவோம். ஏன்னு சொன்னா, இந்த வீட்டில் இருக்கிற பையனும் அப்படிதான். அப்பா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருந்துருப்பாங்க, இதை செய்ய அதை செய்யணும். என்ன இந்த அப்பா நம்மளை ரொம்ப தொல்லை பண்றாரு, என்ன செய்யலாம், இவரோட இருந்தால் தானே பிரச்சனை, அதனால நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன செஞ்சிடும், தூர தேசத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகன் என்ன செய்யறாரு, போகிறார். நீங்களும் நானும் அப்படிதான் பாவம் செய்கிறோம். பாவம் செய்யறதுனால என்னது, நம்ம தந்தையை விட்டு என்ன செய்யறோம், தூரமாக. உங்களை முன்னே நேசிக்கிற தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், தனக்கு பரலோகத்தையே என்ன செஞ்சார், விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்த அந்த அன்பான தெய்வத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். அவர் கொடுக்குற எல்லா காரியங்களும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி சத்துருக்களை சிநேகிக்க சொல்றாரு, ஒரு கன்னத்துல அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்றாரு. உங்களை நேசிக்காதவர்கள் அல்லது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. காரணம் இல்லாம உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்மளால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கிறோம்ல. ஆனா அது என்னது, அப்படி நினைச்சுதான் என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவரை நேசிக்காதபடிக்கு இந்த உலகத்தை நேசித்து என்ன செய்யறோம், பின்வாங்கி போகிறோம். எப்படி இந்த கெட்ட குமாரன் என்ன செஞ்சான், தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்தா எல்லாத்தையும் நம்மள இதை செய் அதை செய்யன்னு சொல்றான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், தன்னுடைய சொத்தை வாங்கி கொண்டு அவன் என்ன செய்ய, தன்னுடைய பாகத்தை கொண்டு போய் என்ன செய்யறான், அவன் அழித்து விட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த மகன் தான், அப்படி போன அந்த மகனை என்ன செய்யறாராம், காத்துட்டு இருக்கிறாரு அவன் அப்பா. வசனம் எவ்வளவு சொல்லிச்சு, அவனின் தகப்பன் அவனை கண்டு. நம்மளா நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவோம். அப்படிதானே பண்றோம். இப்ப நிறைய பேர் அந்த ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஃபோனை பேசிட்டு போற மாதிரி நடந்து போறது. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா செய்யறோம். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களே என்ன அப்படி பார்ப்பாருன்னு சொன்னா, நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு எங்க கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ரொம்ப அழகா தன்னுடைய தந்தை என்ன செய்யறாரு, ஓடி கட்டி பிடித்து அவருக்கு முத்தம் செய்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி போவோம்னு சொன்னா, தவறுகள் செய்திருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்மை ஓடி அவர் நம்மை கட்டி பிடித்து என்ன செய்யறாரு, நம்மை முத்தம் செய்கிறார். நம்முடைய பாவத்தை அவரு மன்னிக்கிறார். எல்லாத்தையும் அவர் இவ்வளவு சொல்லி கொடுத்து நமக்கு இத்தனை வருடங்கள் நமக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளை பாதுகாத்திருக்கிறாங்க, போஷித்திருக்கிறாங்க, நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறாங்க, எல்லா காரியம் நமக்கு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறந்துட்டு என்ன செய்யறோம், அவரை விட்டு போயிடுறோம். ஆனா கூட நம்ம திரும்பி வரும்போது நம்ம செஞ்சது எதையுமே அவர் மறக்காம அல்லது அதை நினைக்காம என்ன செய்யறாரு, நம்மை ஓடி கட்டி பிடிக்கிறார். அந்த தகப்பனை போல என்ன செய்யறாரு ஆண்டவர். அந்த தகப்பன் ஆண்டோடைய குணாதிசயத்தை நமக்கு உணர்த்துறாரு. அந்த மகன் நம்முடைய குணாதிசயத்தை என்ன செய்யறான், வெளிப்படுத்துறான். அவர் போகும்பொழுது, நாமளும் திரும்பி போகும்பொழுது அவர் ஏற்றுக்கொள்றார். அதுதான் இந்த கதையில நம்ம பார்க்கிறோம். தேவன் பாவிகளை
நேசிக்கிறார் என்பது அந்த மகனை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு தெளிவாக புரிகிறது. சில வேளையில நம்ம அந்த மூத்தன் மகனை போல சுயநீதி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெறுக்கிறார். நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், நான் ஆண்டவருக்காக இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன். நம்ம எல்லாரும் பாவிகள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், தெய்வ மகிமையற்றவர்களாக காணப்படுகிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம சுயநீதிக்காரர்களா இருந்து அவனை செய்யற தகப்புக்கிட்ட வாத, ஆண்டவரே நான் என்ன செய்யறேன், தவறாம ஆலயத்துக்கு போறேன், நீங்க என்ன எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை தரோம் கேட்கிறோமா? அப்படி நம்ம கேட்க கூடாது. நம்ம இவ்வளோ பாவங்கள் செய்திருக்கோம், அதுக்கெல்லாம் அவர் நம்ம தண்டிச்சிருந்தாருன்னா நாம எங்க போயிருப்போம்ல. அப்ப நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம கெட்ட குமாரனாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம இருந்தாலும் கூட அன்புள்ள தகப்பனாக தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்ம கண்ணீரோடு அழுதுன்னு சொன்னா உடனே நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தந்து, ஒருவேளை வியாதியில கஷ்டப்படுறோம் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னு சொன்னா அதுக்கு அவர் சுகம் தருகிறார். எவ்வளவு காரியங்கள்ங்க. அவர் ரொம்ப அன்பான கடவுளுங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க அவரை குறித்து வேற மாதிரி யோசித்திருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க. அவர் எப்படின்னு சொன்னா, நீங்க அவரிடத்துல போகும் பொழுது அவர் ஓடி வராருங்க. யாராவது ஓடி வருவோமா? அவருக்காக நம்ம துரோகம் பண்ணிட்டு அவரை பத்தி நம்ம மறுதளிச்சுட்டு அவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாம எத்தனை காரியங்கள் யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் அவர் கவனிக்கல, அது எல்லாவற்றையும் அப்படியே மனசுல வச்சுக்கல. நீங்க அவர்கிட்ட போய் அப்பா அப்படின்னு நீங்க நிற்கும் பொழுது, நீங்க தூரத்துல இருந்து வரும்போது, இன்னைக்கு என் மகன் என்கிட்ட வரா, இன்னைக்கு என் மகன் என்கிட்ட திரும்பி வரா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல அவர் அனுப்பாய்ந்த கரத்துல என்ன செய்யறாரு, உங்களையும் என்னையும் கட்டி அரவணைத்து என்ன செய்யறாரு, முத்தமிடுகிறார். அப்பேற்பட்ட அன்பான கடவுள் நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து தாங்கி வழிநடத்துகிறார். அவரை தொடர்ந்து பற்றி கொள்வோம், அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம். நம்முடைய சுயநீதிகளை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. என்னுடைய நீதி எப்படி இருக்குது, அழுக்கான கந்தையா இருக்கிறது. அதை உணர்ந்தவளாக நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள அந்த தகப்பனை நோக்கி நாம் என்ன செய்வோம், ஒருவேளை நம்ம தூரமாய் போயிருந்தாலும் இன்னைக்கு தருணம் இருக்கு. அவரை நோக்கி நம்ம திரும்பி வரும் பொழுது அவர் அந்த ஆணி பாய்ந்த அந்த கரங்களை விரித்து உங்களை கட்டி அணைத்து அரவணைத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை முத்தம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ உங்களை என்னை நேசிக்கிறாருங்க. அந்த ஆண்டவரத்துல நம்ம போவோமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் காட்டின அந்த அன்பை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த செய்திக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக வேளைகளே பாவிகள் என்று சொல்லி நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு என் தகப்பனுடைய அன்பை புரிந்தவர்களாக எப்படி அந்த கெட்ட குமாரன் மீண்டும் தன் தகப்பனிடத்தை வந்து சேர்ந்தானோ அதே போல நாங்களும் எங்கள் பரம தகப்பனாக உம்மை நோக்கி திரும்பி வர தேவ ஒத்தாசை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இந்த அன்பை நாங்கள் உணர்ந்து நாங்கள் திரும்பி வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கிடும் பொழுது எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குகிற அன்பின் கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மை நோக்கி வருகிற கிருபை செய்யுங்க சாமி. உம்மை நோக்கி வருகிற யாரையும் நீ புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்களே சாமி. அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற, அது எங்களுக்கு நிறைவேற நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் இறைவன் டிவி.